ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். கிச்சன் தவத்திலேருந்து மகேஷ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சீரக சம்பாவை வச்சு 1 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 500 கிராம் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறோம். தக்காளி 400 கிராம், அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 70 கிராம் எடுத்து ஒட்டுக்க அரைச்சி வச்சுருக்கோம். 140 கிராம். கொத்தமல்லி, புதினா அதையும் 30 கிராம், 60 கிராம் எடுத்து அதையும் அரைச்சி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் 20 கிராம் எடுத்துருக்கிறேன். மிளகாய்த்தூள் 10 கிராம் எடுத்திருக்கேன். உப்பு நான் 40 கிராம் எடுத்திருக்கேன். அது கடைசியில் செக் பண்ணிவிட்டு தேவையான கூடுதலாக சேர்த்திக்கிங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சமாக எடுத்துருக்கோம். நம்ம பிரியாணி மசாலா போட போகிறோம், அதனால் தாளிக்கிறதுக்கு மட்டும் இருந்தால் போதும். ஆயில் 200 ml. இது தாங்க நம்ம சொன்ன அந்த பிரியாணி மசாலா. இது எப்படி செய்கிறேங்கிறத நான் வீடியோ கார்டு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ரொம்ப ஈஸி தாங்க. அதுதான் பிரியாணிக்கு நல்ல சுவையை கொடுக்கும், ஃப்ளேவரையும் கொடுக்கும். 1 கிலோ சிக்கன் வெட்டி கழுவி வச்சுருக்குறோம். அரிசி இது 1/2 கிலோ பாத்திரம். நான் 2 மடங்கு எடுத்திருக்கேன் 1 கிலோ. ஏன்னா மெஷர்மெண்ட் தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி அளவு எடுத்துட்டிங்கன்னா தான் கொஞ்சம் தண்ணி கரெக்டாக ஊற்ற முடியும். அதனால நான் எங்கள் 1/2 கிலோ பாத்திரத்தில் எடுத்துருக்கேன். 1 கிலோ சிக்கன் செய்யறதுக்கு, சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம். இதை விட சின்னதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட இதை விட சின்னது இல்லை. இதில் 3 கிலோவுக்கு மேலே செய்யலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிக்கிறோம். சூடானோன்னு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 200 ml ஆயில். நீங்கள் நெய்யெல்லாம் இதில் போட வேண்டாம், அதுக்கு வேறு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இது நம்ம சிக்கனில் இருக்கிற கொழுப்பு தனியாக எண்ணெயில் ஃபஸ்ட்டு இதை போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எடுத்து வச்சுக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்துட்டு 500 கிராம் வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். சன்னமாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வதங்கும். அதுக்காக நல்லா போட்டு வெட்டிக்கோங்க. இதில் பிரியாணியில் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த வெங்காயம் வணங்குறத பொறுத்து தாங்க. வெங்காயம் கரியாமல் கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கணும். 90% மேலே வதங்குச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட கண்டிஷன் நான் சொல்கிறேன், எப்படிங்கிறத பார்த்துக்குங்க. பாருங்கள், இப்படி ஒதுக்குனிங்கன்னா எல்லாம் ஒதுங்கி தனியாக வந்துடும், எண்ணெய் தனியாக வரும். இதுதான் உங்கள் வதங்கிருச்சுங்கிறதுக்கான அடையாளம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் இந்த எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குங்க. இது எதுக்காகன்னா பிரியாணிக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். தனியாக கலர் பொடி போட வேண்டியதில்லை. கொத்தமல்லி, புதினா அரைச்சி வச்சுருக்குறோம். அதையும் இதில் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. தக்காளி அரைச்சி வச்சது அதுவும் ஆட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இதுக்கும் நான் ஒரு பதம் சொல்கிறேன், அந்த பதம் பார்த்துக்குங்க. வச்சுக்கிற உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா போட்டு வதக்கிடுங்க. நம்ம ஹோம்மேடு மசாலா, பிரியாணி மசாலா செஞ்சு வச்சுருக்குறோம், அதையும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா முதல்ல போட்டு அதோட வாசம் போயிடுன்ட்டு தான் நம்ம கடைசியில் போடுறோம். பாருங்கள், இப்படி ஒதுங்கணும். பாருங்கள், இதுதான் கண்டிஷன். இப்படி கோடு போட்டிங்கன்னா அந்த கோடு விழுகணும். அப்போ தான் அது நல்லா ஃபுல்லாக வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து வெட்டி வச்சுருக்கிற சிக்கன் 1 கிலோ அதை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். இப்படி வதக்கும்போது என்னென்னா
கறியில் உங்களுக்கு மசாலா நல்லா பிடிக்கும். இப்போ நம்ம அரிசி எடுத்த கப்பில் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். அரிசி 2 கப் எடுத்துருக்கிறேன், தண்ணி 3 கப் எடுத்துருக்கேன். 1க்கு 1.5, 2 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கலக்கி விட்டு எலுமிச்சம்பழம் 1 புழிஞ்சு விட்டுருங்க. ஒரு மூடியை போட்டு தண்ணி கொதிக்க வரலாம். மூடி போடலைன்னா தண்ணி லேட்டாகும் கொதிச்சிருக்கு. பாருங்கள், கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசியை கழுவி வடித்து வச்சுருக்கோம். அந்த அரிசியை 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருக்கோம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை, 20 நிமிஷம் போதும். உங்களுக்கு வெங்காயம் வதக்கும் போது ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை சேர்த்திருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் உங்களுக்கு செக் பண்ணுங்கள், உப்பு பார்த்துக்குங்க. கம்மியாக இருந்தால் சேர்த்திக்கலாம். கம்மியாக தான் இருக்கும், கூடுதலாக இருக்காது. நான் சொன்ன அளவு போடுங்க, கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கலரி விட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. அரிசி வந்து ஒரு 80% வேகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தம் போட போகிறோம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அரிசி வந்துருச்சு. இப்போ சைடில் இந்த மாதிரி ஒதுக்கி விட்டிங்கன்னா மேலே இருக்கிற தண்ணி பூரா கீழே போயிடும். பாருங்கள், இதுதான் கண்டிஷன். நல்லா தம் போகிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பு மேலே இந்த மாதிரி ஒரு தகரம் வச்சுக்கிறோம். தகரம் இல்லைன்னா தோசைக்கல் வைங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி சைடில் ஒதுக்கி விட்டு தண்ணி கீழே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு எல்லாம் மட்டம் பண்ணி மூடி போட்டு வெயிட்டை வச்சுருங்க. வெயிட்டு வச்சு 15லேருந்து 20 நிமிஷம். 20 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தம் மூடி எடுத்து பார்க்குறோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான பிரியாணி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம்.